ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகப்பிரசவம் ஆவதற்கான அறிகுறிகள் என்னென்ன, நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் எப்படி ரெடி ஆகிறது அப்படின்னு ஒரு 15 குறிப்புகள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் திவ்யா கோபின்ற சிஸ்டர் வந்து எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, நான் சொன்ன டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் கேட்கும்போது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இன்னும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தூண்டுது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நம்ம சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக டெலிவரி ஆகும், பெயினே இல்லாமல். நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பெண்களுமே சுகப்பிரசவம் ஆகணும்னு தாங்க ஆசைப்படுவோம். அதுதான் குழந்தைக்கும் அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தை வந்து 40 வாரங்கள் கழிச்சு தாங்க பிறக்கும். உங்கள் ஃபஸ்ட்டு எல்எம்பி டேட்லேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 40வது வாரம் இல்லை 41வது வாரத்தில் வந்து மேக்ஸிமம் குழந்தைகள் வந்து பிறந்துடும் நார்மல் டெலிவரியில். வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட கணிச்சு சொல்லிடுவாங்க. ஓகேங்க, இப்போ சுகப்பிரசவம் ஆவதற்கு என்னென்ன அறிகுறிகள் பார்த்துடலாங்க. நம்பர் 1 பார்த்திங்கன்னா, முதுகு வலி வந்து வருங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு முதுகு வலி ஏற்படுறது ரொம்ப வந்து இயல்பான விஷயம். இதனோட காரணங்கள் என்ன, தீர்வு என்னன்னு டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் இதுவே உங்களுக்கு பிரசவம் வரப்போகுது அப்படின்னா, இந்த முதுகு வலி வந்து பழசை விட ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க, ரொம்ப நேரம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். உங்களோட அந்த காலமும் பக்கத்தில் வந்துருக்கும். அதாவது 40 வாரமும் வரப்போகுது, ரொம்ப முதுகு வலியாக இருக்குது, அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னாலும் அது பிரசவத்துக்கான அறிகுறி தாங்க. இரண்டாவது வந்து செர்விக்ஸ் வந்து விரிவடைதல். அதாவது செர்விக்ஸ்னால் கருப்பை வாயிங்க. கன்சீவான அந்த முதல் மாதத்தில் கருப்பை வாய் வந்து மூட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஆகும்போது தான் அது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிறது ஒரு சிம்டம்ஸ் தான். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, உங்கள் உடலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருங்க. அது நீங்கள் தான் ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். அது மட்டும் இல்லாமல் டாக்டரும் செக் பண்ணி, கையை வச்சு செக் பண்ணி சொல்லுவாங்க, 1 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் தான் நம்மளுக்கு குழந்தை நார்மல் டெலிவரியில் பிறக்குங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா, கருப்பை வாயில் அந்த கருப்பை வாய்க்குழாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து சளி போன்ற ஒரு திரவம் வந்து வரலாம். இதுவும் சுகப்பிரசவத்துக்கான அறிகுறி தான். கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணோட உடலில் பல்வேறு ஹார்மோன்கள் வந்து சுரக்குங்க. கருவில் உள்ள குழந்தை வந்து முழு வளர்ச்சியை கடைசி மாதத்தில் எட்டியிருக்கும். அந்த நேரத்தில் குழந்தையோட தலை வந்து திரும்பி பெண்ணோட பிறப்புறுப்பு வழியாக வர தயாராகும். அப்படி செர்விக்ஸ் பகுதியில் குழந்தையோட தலை வரும்பொழுது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. இந்த நேரத்தில் செர்விக்ஸ்னால் நம்ம சொன்னோம் கருப்பை வாய், அதோட கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிளாண்டானது வந்து சளி மாதிரி ஒரு திரவத்தை வந்து சுரக்குங்க. இந்த சளி வந்து ரொம்ப அடர்த்தியான தன்மையில் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ரத்தம் இல்லை ரத்த கட்டிகள் வந்து வெளியில் வர காணப்படலாம். அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து பிரசவக்குரிய வரது ஒரு அறிகுறி தாங்க. இந்த அறிகுறி இருந்தால் இன்னும் உங்களுக்கு 4 நாள்லையோ இல்லை 1 வாரத்திலேயோ உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக போகுது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த அறிகுறி இல்லாமலேயும் சுகப்பிரசவம் ஆகுதுங்க. மூன்றாவது அறிகுறி பார்த்திங்கன்னா, பெல்விக் பகுதி தளர்ச்சி அடையுங்க. பெல்விக்னா ஒன்றும் இல்லை, இடுப்பு பகுதி வந்து தளர்ச்சி அடையும். குழந்தை கருவறையிலேருந்து வெளில வர அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களோட அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற எலும்புகள், இணைப்பு அந்த பகுதிகள் எல்லாமே தளர்ச்சி அடைய தொடங்குங்க. ஏன்னா அது தளர்ச்சி அடைந்து ஓப்பன் ஆனால் தான் உள்ளேருந்து குழந்தையால் வெளியில் வர முடியும். இதுவும் வந்து ஒரு சுகப்பிரசவத்துக்கான அறிகுறி தான். நான்காவது அறிகுறி பார்த்திங்கன்னா, அளவுக்கு அதிகமான சக்திங்க. அதாவது 9 மாதங்களும் நம்மளுக்கு இல்லாத பிரச்சனையே இல்லைங்க. கன்சீவாக இருக்கும்போது முதுகு வலி, கால் வலி, கை வலி, மற்ற பிரச்சனைகள்னு ரொம்ப நம்மளை போட்டு படுத்தி எடுக்கும் இல்லையா. ஆனாலும் அந்த பிரசவம் ஆக போகுது அப்படின்ற சமயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் சக்தி நிறைஞ்சவங்களாகவும் இருப்போங்க. நம்ம இங்கேயும் அங்கேயும் ஏதாவது ஓடிக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருப்போமா, வயிற்றில் வந்து குழந்தை இருக்குது அப்படின்ற ஃபீலே நம்மளுக்கு இருக்காதான். அதாவது சுகப்பிரசவத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து உடலில் இயற்கையாகவே உற்பத்தி ஆகிடுமாங்க. அதுதான் நம்மளோட சுறுசுறுப்புக்கு காரணமாக. நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஐந்தாவது உணர்வு பார்த்திங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோணுமாங்க. கடைசி பிரசவ காலத்தில் குழந்தையோட தலை வந்து திரும்பி நம்மளோட இடுப்பு பகுதி பெல்விக் பகுதிக்கு வந்துருங்க.
இந்த காரணத்தால் என்னாகும்னா கர்ப்பிணி பெண்ணோட அந்த சிறுநீர் பை இருக்கு இல்லையா, அதை வந்து குழந்தையோட தலை வந்து அழுத்திக்கிட்டே இருக்குங்க. இதனால் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு சிறுநீர் வர உணர்வு இருக்குங்க. இப்படி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் சுகப்பிரசவம் ஆக போகுதுன்னு அர்த்தம். 6வது பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பில் லேசான வலி இருந்துக்கிட்டே இருக்கோங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த சமயத்தில் அவங்களோட பிறப்புறுப்பில் வலி ஏற்படுதுங்க. இந்த வலி எல்லா பெண்களுக்கும் வர்றது கிடையாது, ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் வந்து வலிக்குமா. 7வது பார்த்திங்கன்னா செர்விக்ஸ் வந்து மெலிசாக ஆரம்பிக்குமாங்க. செர்விக்ஸ்னால் கருப்பை வாய் நம்ம சொல்லியிருந்தோம். அதோட வாய்ப்பகுதி வந்து தின்னாயிடுமா, மெலிசாயிடுமாங்க. அப்படி ஆகும்பொழுது தான் குழந்தை வந்து அது வழியாக பாஸ் ஆகி வெளியில் வர முடியும். ஸோ இந்த ஒரு மாற்றமும் சுகப்பிரசவத்தை நம்மளுக்கு அறிவுறுத்தும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 8வது குழந்தையோட தலைப்பகுதி வந்து கீழே இறங்குங்க. கர்ப்பிணி பெண்ணால் இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுங்க. நிறைய பேர் மற்றவங்களும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அதாவது வயிறு கீழே இறங்கிடுச்சு பிரசவம் ஆக போகுது அப்படின்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், டெலிவரி சமயத்தில் கீழே இறங்கிடும். அது ஏன்னா குழந்தையோட தலைப்பகுதி வந்து இடுப்பு எலும்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கீழே போயிடும். ஸோ அதை வச்சும் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மலம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. குழந்தையோட தலைப்பகுதியாண்டு தொடர்ச்சியாக அந்த பெல்விக் பகுதியில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளுக்கு சின்ன சின்ன வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த உணர்வை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து மலம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்க. உண்மையிலேயே வந்து அது சுகப்பிரசவத்தோட அறிகுறி தான். அவங்க நினச்சிப்பாங்க மலம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அறிகுறி ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறதாங்க. 11வது அறிகுறி பார்த்திங்கன்னா குழந்தையோட அசைவு குறைய ஆரம்பிக்குங்க. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 5 மாதம் இல்லை 6 மாதத்தில் நல்லாவே வந்து மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மூமெண்ட்ஸ் வந்து நல்லா உதைப்பாங்க. உங்களால் சில டைமில் குழந்தையோட கை கால்களே பார்க்க முடியுங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். ஆனால் 9 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா மூமெண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை வச்சும் வந்து நம்ம சுகப்பிரசவம் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா குழந்தையோட தலைப்பகுதி வந்து எலும்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதால் அந்த அளவுக்கு வந்து மூமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தையின் அசைவு குறைஞ்சதுனாலும் உங்களுக்கு பிரசவம் ஆக போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 12வது அறிகுறி பார்த்திங்கன்னா கருப்பை வந்து சுருங்க ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் குழந்தை வந்து வளர வளர கருப்பை வந்து விரிவடையுங்க. ஆனால் டெலிவரி காலம் நெருங்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா கருப்பை வந்து சுருங்க ஆரம்பிக்குங்க. கருப்பை வந்து அது சுருங்க ஆரம்பித்தாதான் குழந்தை வந்து வெளியில் வரும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சுருக்கத்தை வந்து நல்லா கூர்ந்து கவனித்தா அந்த பெண் வந்து உணர முடியுங்க. இதுவும் சுகப்பிரசவத்துக்கு நகிழ போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்ததாக 13வது பார்த்திங்கன்னா பனிக்குடையம் உடையுங்க. குழந்தை வந்து தாயின் கருவறையில் உள்ள அந்த அம்னியாட்டிக் திரவத்தில் தான் வாழுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்னியாட்டிக் திரவம் வந்து ஒரு நிறமற்றது, எந்த ஒரு மனமும் இருக்காது. இதை பார்த்தாலே ஒரு சிறுநீர் மாதிரி தான் இருக்கும். இந்த திரவத்தையும் சிறுநீரையும் நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். பிரசவம் ஏற்படுவதற்கான முக்கிய அறிகுறி என்னென்னா பனிக்கூடம் உடைய ஆரம்பிக்குங்க. அந்த பனிக்கூடத்துலேருந்து நீர் வந்து மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிக்கும். இதுவும் வந்து சுகப்பிரசவம் ஆவதற்கான அறிகுறி தான். கடைசியாக 15வது பிரசவ வலி வருங்க. பிரசவ வலியிலே 2 இருக்குங்க. ஒன்று உண்மையான பிரசவ வலி, இன்னொன்று வந்து பொய்யான பிரசவ வலி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அடையாளம் கண்டுக்கிறது ரொம்பவே அவசியங்க. வந்து இந்த ஃபால்ஸ் பெயின் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடணும். சுகமான வழியில் குழந்தை பிறப்பதற்கு முக்கிய அறிகுறியே பிரசவ வலி தாங்க. கருப்பை வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து பெண்ணோட அந்த பிறப்புறுப்பில் வலி ஏற்படுங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பிரசவ வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதே உச்சக்கட்டம் ஆகும்போது பிரசவ வலி அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உண்மையான பிரசவ வலினா என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு லைட்டாகவே வலிக்கும், இல்லை அடிவயிறு வலிக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். உடனே வந்து பிரசவ வலி வந்துருச்சுன்னு தப்பாக நினச்சிக்கூடாது. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படின்றப்ப நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ உண்மையான பிரசவ வலியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலி இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டான இடைவெளியில் வருங்க. அதாவது 10 நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு வலி வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்குதுன்னா, ஸோ நீங்கள் கரெக்டாக டைமை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அடிவயிறு இடுப்பு பகுதிகள்லாம் நம்மளுக்கு வலிக்கும். அப்போது மறுபடியும் நீங்கள் நார்மலாகிடுவீங்க, எந்த ஒரு பெயினுமே இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த மாதிரி வலிக்கும்,
மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, மறுபடியும் வலிக்கும். அப்புறம் அந்த 10 நிமிஷன்றது வந்து குறைஞ்சி 7 நிமிஷம் ஆகும், அப்புறம் 5 நிமிஷம் ஆகும், அப்புறம் 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெயின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பெயின் எதனால் வரும்னா கருப்பை, இடுப்பு பகுதியெலாம் சுருங்கி விரியறதுனால தான் வருது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பெயின் வந்துகிட்டு இருந்தால் தான் அது பிரசவ வலி. அது தவிர அடிவயிறு ஃபுல்லாக வலிச்சிட்ருக்கு, ஆனால் எப்போ பார்த்தாலும் வலிச்சிட்டே தான் இருக்குது, ஆனால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா அது பிரசவ வலி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டு விட்டு சீரான இடைவெளியில் வந்தால் தான் பிரசவ வலி. மற்றபடி ஏதாவது வலி இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் வலி. ஓகே, பொய்யான வலினா நான் இப்போ தான் சொன்னேன், இருந்தாலும் அது வந்து ஒரு ஒழுங்கான கால அளவில் வராதுங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த வலி வந்து விட்டு விட்டு வரணும். விட்டு விட்டு வராமல் எப்பயும் வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா அது வேறு ஏதாவது வயிற்று அந்த பிடிப்பு இல்லைன்னா தசை பிடிப்பாக இருக்கும். மற்றபடி அது பிரசவ வலி கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 பாயிண்ட்ஸை வச்சு உங்களுக்கு சுகப்பிரசவம் நிகழப்போகுது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பாய், தேங்க்யூ.